காரியம், உமக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு எதுவும் லேசான காரியம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு இந்த நாட்களில் நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ சத்தம் எங்கள் ஆலயத்தில் இன்று துவனிப்பதாக நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக மன்னாவினால் கர்த்தர் நீர் நிரப்பி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து தருகிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு காரியம். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இன்னொரு முறை சத்தமா சொல்லலாமா? இது அற்ப காரியம். இன்னொரு முறை சொல்லலாமே? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, அங்கலாய்ப்புகளில் அற்புதம். எழுதிக்கோங்களேன், அங்கலாய்ப்புகளில் அற்புதம். நம்ம எழுத 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 நம்ம மனதில் நிற்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் அப்படியே தங்கும். ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அங்கலாய்ப்புகளில் அற்புதம். சத்தமா சொல்லலாமே? அங்கலாய்ப்புகளில் அற்புதம். கர்த்தர் நல்லவர். அங்கலாய்ப்பான நேரங்களில் அற்புதம் செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு அற்ப காரியம். பக்கத்தில் இருக்கவங்க கரத்தை பிடிச்சு நான் சொல்றது நல்ல சந்தோஷத்தோடு கூட அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்ல போறீங்க. அங்கலாய்ப்புகளில் அற்புதம் செய்கிறது நம்முடைய தேவனுக்கு அற்ப காரியம். இப்போ நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவோம் பாருங்க, ஜுஜிப்பி மேட்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுஜிப்பி மேட்டர் அப்படி சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான மேட்டர். நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு எது பெருசா தெரியுதோ அவருக்கு ரொம்ப சிம்பிளான மேட்டர். ஹல்லேலூயா. இப்போ உங்க பார்வைக்கு எதெல்லாம் கடினமாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் என்னுடைய ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப 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 சிம்பிளான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இது கர்த்தரின் பார்வைக்கு. நல்ல சத்தமாய் பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சிட்டு முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இது மூலம் தான் நம்மோடு கூட பேச போகிறார். அங்கலாய்ப்போடு கூட, துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட வந்திருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்கலாய்ப்புகளில் அற்புதம் செய்கிறவர். அவருடைய பார்வைக்கு உங்க அங்கலாய்ப்பு, ஏன் அங்கலாய்ப்புலாம் ரொம்ப 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 அற்பமான காரியம். ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு ஐயோ இப்படி ஆயிட்டு, ஐயோ இப்படி நடந்துட்டு, அப்படிதான் வேத பகுதியில் இருக்கிறத நான் சொல்றேன். ஐயோ எனக்கு என்ன ஆக போகுதோ, ஐயோ என் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதோ, அங்கலாச்சு நிற்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அற்ப காரியம். ஹல்லேலூயா. அவர் லேசா ஒரு நொடியில அப்படி சிம்பிளா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, இது அற்ப காரியம். ஹல்லேலூயா. எது உங்க முன்னால பெரிய மலை போல, பெரிய மலை, அந்த மலையை தாண்டி எப்படியோ ஏறி ஓடி அப்படி கீழே போனா பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு, தெரியல, வழி தெரியல அப்படின்னு நிக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஓர வச்சிருங்க, அவருக்கு அது அற்பமான காரியம். ஹல்லேலூயா. இங்க ஒரு இந்த வேத பகுதியில் நம்ம வாசி பார்த்தோம்னா, இப்போ முழுசா வாசிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டில் போய் அந்த சம்பவத்தை வாசிக்க உங்களை அன்போடு சொல்றேன். இந்த வேத பகுதியை 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். சின்ன பிள்ளைங்களாம் என்ன கவனிக்க போறீங்க. கேள்வி கேட்பேன் முடிஞ்ச உடனே இல்லை, இப்பவுமே கேட்பேன். எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 3 ராஜாக்கள், யூதாவின் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு
மோவாபின் ராஜா கொஞ்ச நாட்களாகவே அவங்களுக்கு ஆடு மாடுகள் அதிகம் இருந்ததுனால இந்த கப்பம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி கட்டிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மோவாபின் ராஜா என்ன பண்ணிட்டார்னா, நான் கட்ட மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், ஆடு மாடுகளை கொடுக்க மாட்டேன்னு அப்படி ஒரு கலகம் பண்றான். இதனால இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு கோபம் வந்ததுனால மோவாபின் மேல படையெடுத்து போய் யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆயத்தப்படுறான். இவன் ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் சேர்த்துக்கிடுறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் சேர்த்துட்டு இவங்க ஏதோம் வழியா கடந்து போறாங்களாம். ஏதோம் வழியாய் ஏதோமின் ராஜாவையும் கூட சேர்த்துட்டு 3 ராஜாக்களாய் மோவாபியரோடு யுத்தம் பண்ணுகிறதுக்கு பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறைவு அங்கு காணப்பட்டது. என்னன்னா, போயிட்டு இருக்கிறாங்க, போற வழியில அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தண்ணி இல்லை. 7 நாள் அந்த பள்ளத்தாக்கு எங்க தேடி பார்க்கறாங்க, அலைஞ்சு திரியிறாங்க, அங்க தண்ணி இல்லாம போயிருச்சு. தண்ணி இல்லாததுனால இப்ப யோசபாத் ராஜாவுக்கு ஒன்று தோணுது, யாராவது ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட நான் கேட்டு அங்க என்ன அவர் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு நான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லும் போது ஒரு வேலைக்கார சொல்றா, இங்க எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு. உடனே 3 பேரும் எலிசா தீர்க்கதரிசிட்ட போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தான் நம்ம வாசிச்சோம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்ன இல்லை அங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணி இருக்கிறதற்கான எந்த சோர்ஸுமே அந்த பள்ளத்தாக்குல இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுதாங்க இந்த சம்பவம். அதுக்கு பிற்பாடு இவங்க மோவா பேரை அடிச்சு ஜெயிச்சதெல்லாம் அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் இருக்கு. இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, அந்த 18வது வசனத்துல என்ன முதல் வேர்டு என்ன சொல்லியிருக்கு பாருங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. அந்த முதல் வேர்டு 18வது வசனத்தின் முதல் வேர்டு என்ன இருக்கு? இது. என்ன வேர்டு அது? இது. அப்ப அந்த இது அப்படின்னா எது? என்னங்க நீங்க, இது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இதுக்கு முன்னால நடந்த சம்பவத்தை தானே நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன், கவனிச்சிருப்பீங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு. அப்ப அந்த இதுன்னா என்னது? ஹல்லேலூயா. இந்த தண்ணி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தியாவசியமான சாப்பாடு கூட ஒரு நாள் சாப்பிடாம இருந்துக்கலாம், ஆனா தண்ணி குடிக்காம என்ன செய்ய முடியாது. அப்ப நம்முடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமான தேவை எது? தண்ணி. இங்க பாருங்க, என்ன இல்ல, ஆண்டவர் இதுன்னு எதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? தண்ணி. அந்த முதல் அந்த 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல பின்பகுதியை பாருங்க. அவர்களை பின் செல்லுகிற, சேர்ந்து வாசிக்கலாமே, 9வது வசனத்தின் பின்பகுதி, அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும். ஹல்லேலூயா. எது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் தெரியுமா? இங்க என்ன இல்ல? தண்ணீர் இல்லை. ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இங்க இல்லாம இருக்குது. இங்க ஒரு குறைவு இருக்குது, அப்படிதானே? அங்க இருக்கிற இவங்க 3 ராஜாக்களும் 3 படைகளை கூட்டிட்டு போறாங்க. 3 படையில் இருக்கிற வீரர்களுக்கு தண்ணி இல்லை. குதிரை படை இருக்கும், யானை படை இருக்கும். அந்த காலத்துல என்னென்ன படை, மிருக ஜீவன்கள், எதுக்குமே என்ன இல்லை, தண்ணி இல்லை. அப்ப இங்க ஒரு குறைவு காணப்படுகிறது. அப்ப இதுங்கிற வேர்டுக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறது பாருங்க, எது? தண்ணீர். ஹல்லேலூயா. குறைவு. ஆண்டவர் குறைவை நிறைவாக்குவது அவருக்கு அற்ப காரியம். முதல்ல எழுதிக்கோங்க. நம்ம செய்திக்கு முன்பாக போகிறது ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிறைவாக்குவேன்னு சொல்றார். ஆண்டவருக்கு எப்படின்னா, குறைவை நிறைவாக்குகிறது அற்ப. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன குறைவோடு வந்திருக்கீங்க? ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் டைரியில் ஒரு வாரத்தில் என்ன குறைவு, உங்கள் வாழ்க்கையில் என்ன அத்தியாவசியமான குறைவு இருக்குதோ அதை கடன்னு 2 நிமிஷத்தில் எழுதிக்கோங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச நீங்கள் எழுதிக்கோங்க, என் வாழ்க்கையில் இந்த குறைவோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு குறைவு வந்தோன்னா அங்கலாய்ப்பு வந்துடும், பதட்டம். ஐயோ இது இல்லையே, இன்னைக்கு இது இருந்தாதான் இந்த இவ்வளவு தொகை இருந்தாதான் நான் ஓட முடியும், இந்த மனுஷன் எனக்கு உதவி செஞ்சாதான் நான் போக முடியும் அப்படின்ட்டு மனுஷனை சார்ந்து இருக்கிறவங்க, பணத்தை சார்ந்து இருக்கிறவங்க, பொருட்களை சார்ந்து இருக்கிறவங்க தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு குறைவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அன்னன்னைக்கு உள்ளதை அவர் கொடுத்து நடத்துவார்.
ஆமென். ஆனாலும் இங்க ஒரு குறைவு, நமக்கும் நிறைய குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வெளியே பார்க்க தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய குறைவுகளோட நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த குறைவை நான் நிறைவாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த குறைவுகளுக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சில நேரம் ஏதோ பெரிய வனாந்தரத்தின் வழியா நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். பெரிய வனாந்தரம், வெறுமை, ஏதோ ஒரு காரியம் குறைவுபட்டு இருக்கு, ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம், ஒரு பண தேவையோ குறைவு, ஒரு பெரிய வனாந்தரத்தின் வழியா ஓடிட்டு மாசக்கணக்கா, வாரக்கணக்கா, நாள் கணக்கா அந்த குறைவுக்காகவே நம்ம ஓட்டம் ஓடிட்டு இருக்கத நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, குறைவுகளெல்லாம், ஹல்லேலூயா, எது தெரியுமா அவருக்கு அற்பமான காரியம்? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிறது நம்முடைய தேவனுடைய பார்வையில அற்பமான காரியம். ஆமென். சில பேருடைய ரட்சிப்புக்காக வருஷக்கணக்காக காத்து நிற்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் பெற்றோர், என் கணவர், என் மனைவி, தகப்பனை உண்மை அறிந்து கொள்கிறதற்கு மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா நமக்கு பார்க்க அது கடினமான காரியம். இது கல்லான இருதயம், இது கரையாது போல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடினமானவற்றை நடத்தி செல்கிறதற்கு, கடினமான குறைவுகளை நிறைவாக்குகிறதுக்கு என் தேவன், அவருடைய காரியங்கள் அற்பமானது. அவருடைய பார்வையில் இது அற்பமானது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். முதல்ல பார்த்தீங்கன்னா, குறைவை நிறைவாக்குகிறது அவருக்கு அற்பமான காரியம். ரெண்டாவது, எது அவங்கள அங்கலாக்க வச்சது பார்த்தீங்களா? அந்த குறைவு, தண்ணி இல்லைன்னு ஒரு அங்கலாய்ப்பு. எல்லாரும் தண்ணி இல்லைன்னா நமக்கு தெரியும். ஆகாருடைய சம்பவத்தை பாருங்க. வனாந்தரத்தில் ஒரு துருத்து தண்ணியை கொண்டுட்டு போறா. தண்ணி செலவழிந்த பிற்பாடு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், தூரத்தில் போட்டுட்டு நிற்கிறா. தண்ணி இல்லைன்னா எப்படி கடைசியில் முடிவு? அவ்வளவுதான். 7 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 7 நாள் சுற்றி திரிகிறாங்க. குறைவை நிறைவாக்குகிறது என் தேவனுக்கு அற்பமான காரியம். ரெண்டாவது, எது அவருடைய பார்வைக்கு அற்பமான காரியமா பாருங்க. அந்த 9வது வசனத்துல முன்பகுதியை பாருங்க. அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள், ஹல்லேலூயா, 7 நாள் தேடுறாங்க. எத்தனை நாள் தேடுறாங்க? சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை நாள்? 7 நாள் தேடி என்ன கிடைக்கல? அந்த தண்ணி 7 நாள் கிடைக்காதது இவங்களுக்கு எவ்வளவு அங்கலாய்ப்பா இருந்திருக்கும். முதல்ல பார்த்தோம், தண்ணி இல்லாதது அவங்களுக்கு ஒரு குறைவா இருந்தது. குறைவை நிறைவாக்குகிறது, அந்த குறைவை கண்டோன்னு அங்கலாச்சுட்டாங்க. குறைவை நிறைவாக்குவது அவருக்கு அற்பமான காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தோல்வி. காலையில் எழும்புறாங்க, முத நாள் தேடுறாங்க, அங்க ஒரு தோல்வி. இரவு வரைக்கும் தண்ணி இல்லை, ஓடி ஓடி அங்கங்க பார்க்குறாங்க. அது 2வது நாள் ஆகுது, 3வது நாள் ஆகுது, 7 நாள் வரைக்கும் அவங்க சந்திச்சது தோல்வியை தான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தோல்வியை ஜெயமாக்குவது அவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில எது தோல்வி? அந்த பக்கத்துல சைடுல எழுதிக்கோங்க, இது தோல்வி. ஞானத்துல நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். நான் எடுத்த காரியத்துல ஜெயம் எனக்கு இல்லை, எப்பவும் தோல்வியா தான் இருக்குது. வியாதியை பார்த்தா வியாதியில இருக்கிறேனா, எனக்கு சுகமாகும் நினைக்கிறேன், இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்கிறேன், தோல்வியை தான் சந்திக்கிறேன். எல்லா விதத்திலும் எனக்கு தோல்வியே கிடைச்சிட்டு இருக்கு. எழுதிக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன தோல்வி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தோல்வியை ஜெயமாக்குகிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தோல்வியை ஜெயமாக்குகிறது அவருக்கு லேசான காரியம். தோல்வி வந்த உடனே அங்கலாய்ப்பு வருது பார்த்தீங்களா? அங்கலாய்ப்பு நேரங்களில் அற்புதம் செய்கிறது அவருக்கு. ஹல்லேலூயா. தோல்வி வந்த உடனே அங்கலாய்ப்பு. இப்படிதாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிப்பட்டணத்துக்கு போறாங்க. ஆயிப்பட்டணத்தில் வேவு பார்க்கறதுக்கு 2-3 பேரை அனுப்பி விட்டாச்சு யோசுவா. அங்கே போய் வேவு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் பேர் போதும், அங்கே கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா 3000 பேரோடு போகிறாங்க. அவங்க முறிந்து ஓடி போனாங்களாம். இவங்க ஓடி போய் அங்கே கொஞ்சம் பேர் 38 பேர் செத்த உடனே அவங்களுடைய இருதயமெல்லாம் தண்ணீரை போல கரைந்து போயிட்டு என்று வேதம் சொல்லுது. தண்ணீரை போல கரைந்து போயிட்டான். அந்த வேத பகுதி பாருங்க, யோசுவா 7வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்க. 7:5 36 பேரை வெட்டி போட்டாங்க. 36 பேர் செத்து போன உடனே அந்த கடைசி பகுதியை பாருங்க, ஜனங்களின் இருதயம், ஹல்லேலூயா, தோல்வியை கண்டோன்னா நம்ம இருதயம் எப்படி ஆகி போயிருந்துருமா? தண்ணீரை போல போயிருமா. ஒரு தோல்வி.
ஒரு ஒரு விதமான தோல்வி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்திச்சுட்டே வர்றோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தோல்விகளின் மத்தியிலும் ஜெயத்தை தருகிறது எனக்கு அற்ப காரியம் என்று நம்மோடு கூட ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. தோல்வியை பார்த்து துவண்டு போயிட வேண்டாம், தோல்வியை பார்த்து அங்கலாய்த்து விட வேண்டாம். தேவ சமூகத்தில் நிற்கிற நமக்கு தோல்வியை ஜெயமாக்குகிறது அவருடைய அற்பமான காரியம். நம்ம பார்வையில தோல்வி பெருசா இருக்குங்க, ஆனா அவர் பார்வையில தோல்வி என்பது ஒரு சிறிதான காரியம். ஹல்லேலூயா. சிம்பிளான மேட்ரு. அதெல்லாம் தேவன் அவருடைய பார்வையில் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் அவர் ஜெயமாக்குவார். மூன்றாவது, எது இதுன்னு சொல்லியிருக்காருல, எது அவங்கள அங்கலாய்க்க வச்சுதுங்க. 11வது வசனம் 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. இவன் என்ன சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல் ராஜா யோராம் என்ன சொல்றான்? ஐயோ. முதல்ல வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? ஐயோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறது அவருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, பயத்தின் மேல் ஜெயம் எடுப்பது அவருக்கு, எதிரிய நினைச்சு, எதிரி என்ன எதிரியின் கையில் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுத்துட்டாரோ, எதிரியை நினைச்சு பயந்து நிற்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எதிரியை பார்த்து பயப்பட தேவையில்லை, அவருக்கு அது அற்பமான காரியம். ஹல்லேலூயா. பயம் வந்த உடனே ஒரு அங்கலாய்ப்பு உள்ள வருது பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க அங்கலாய்ப்புகளை அற்புதராய் இருக்கிற நான் மாற்றி அற்புதமாய் நடத்த எனக்கு அது அற்ப காரியம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்பமானவங்களை கொண்டு அற்புதமான காரியத்தை செய்கிறது அவருக்கு லேசான காரியமா இருந்ததுங்க. லேசான காரியம். பயம். வியாதி வந்தோன்னு ஒரு பயம், பலகீன வந்தோன்னு ஒரு பயம், போராட்டங்கள் வந்த உடனே ஒரு பயம், சத்துரு நம்மளை தாக்க வந்துட்டானோன்னு ஒரு பயம். இந்த பயத்தின் மத்தியில நீங்க செய்ய வேண்டியது, தேவ பார்வைக்கு, ஆண்டவரே உங்க பார்வைக்கு இது அற்ப காரியம், நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. பயம் வந்து அங்கலாய்ப்பு நேரத்தில் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உங்க பார்வைக்கு அற்பமான இருக்கிற இந்த காரியத்தை குறித்து நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய நீர் போதும். ஆமென். ஆண்டவருக்கு எது அற்ப காரியம் பார்த்தீங்களா? குறைவுகளை நிறைவாக்குகிறது அவருக்கு, தோல்விகளை ஜெயமாக்குவது அவருக்கு, பயத்தின் மேல் ஜெயம் தருவது அவருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? நீங்க எழுதி வச்சிருந்தீங்களா? ஒருவேளை குறைவுகளை, தோல்விகளை, பயத்தை ஒரு சைட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மேல கையை வச்சுட்டு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்ல போறீங்க, உமக்கு அற்பமான காரியம், இதெல்லாம் உமக்கு அற்பமான காரியப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிறது உமக்கு அற்ப காரியம். என் வாழ்க்கையில தோல்வி போல இருக்கிறது தகப்பனே, இதெல்லாம் சரி செய்யறது உமக்கு, அந்த தோல்வியில ஜெயத்தை தருகிறது உமக்கு அற்ப காரியம். பயத்தின் சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா, பயத்தின் மத்தியில ஜெயத்தை தருவது உமக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அற்பமான காரியம். அப்பா, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில நான் கடந்து வர்றது அங்கலாச்சிட்டு நிக்கிறேன்ப்பா, உங்களுக்கு இது அற்ப காரியம். என் அங்கலாய்ப்பு உங்களுக்கு அற்ப காரியமா இருக்கிறதுனால எனக்கு நீங்க அற்புதம் செய்யாம இருக்கவே மாட்டீங்க, எனக்கு நீங்க அற்புதம் செய்யாம இருக்கவே மாட்டீங்கப்பா. என் அங்கலாய்ப்புக்கெல்லாம் பதில் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. 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 நீர் செய்ய போகிறீர், நீர் செய்ய போகிறீர். 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல இதை நீங்க எழுதி வச்சத மனசுல நினைங்க. உங்க வாழ்க்கையில எது உங்களை அங்கலாக்க வைக்குது? எதிர்காலமா, வியாதியா, எது? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லலாமே. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு மாதிரி தடம் புரண்டு போனது போல இருக்கலாம். அப்ப என் வேலையில எனக்கு ஒரு உயர்வு இல்லப்பா, இதே லெவல்ல தான் எனக்கு ஓடிட்டே இருக்குது, என் ஓட்டம் எல்லாம் பெருசு, ஆனா ஓட்டத்துக்கான பலனை நான் பார்க்க முடியல, ஓட்டத்துக்கான பலனை நான் பார்க்க முடியல. எப்போதும் குறைவுதான். காலையில் எழும்புனோடனே குறைவை தான் நான் பேச வேண்டியிருக்கு, தோல்வியை தான் நான் பேச வேண்டியிருக்கு, பயத்தை தான் நான் பேச வேண்டியிருக்குப்பா. அங்கலாய்ப்பான சூழ்நிலை. 2 கரத்தை விரிச்சிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் அங்கலாய்ப்புகளை மாற்ற நீர் போதுமானவர்.
என் குறைவுகளை மாற்ற நீர் போதுமானவர். என் தோல்விகள்ல ஜெயத்தை தருகிறதற்கு நீர் போதுமானவர். என் பயத்தை மாற்ற நீர் போதுமானவர். அப்பா நீர் போதுமானவர். எது உங்களை ரொம்ப அங்கலாக்க வைக்குதோ இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க. அவருக்கு அற்பமான காரியங்க. நம்ம சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம சொல்லும் போதே தேவன் விடுதலை தர வல்லவர். ஷபல ரிகபல ரகபரி கபலரபோ ரிகபலரபோ. ஆண்டவர் வாயின் வார்த்தைகளை விரும்புகிறாரு. இன்னைக்கு நீங்க வாயை திறந்து பேசும்போது உங்கள் அங்கலாய்ப்புகளுக்கான அற்புதத்தை காண போகிறீங்க. ஆமென். அங்கலாய்ப்புகளுக்கான அற்புதத்தை காண போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான லேசான காரியம் லேசான காரியம் லேசான ஆமென். எதுவும் லேசான காரியம். குடிக்க தண்ணீர் இல்லையேன்னு பயந்துகிட்டு இருந்த அந்த ராணுவ படையினருக்கு 3 ராஜாக்களுக்கும் பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரப்புகிறது அவருக்கு லேசான காரியம். ஒரு கையளவு மேகம்தான், ஒரு கையளவு மேகம் பெருமழையை பெய்ய பண்ணுகிறது அவருக்கு லேசான காரியம். ஒரு தாடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கொண்டு அரசவையில அரசனாய் உட்கார வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசையை கொண்டு பார்வோரையும் அவன் ஜனங்களையும் எகிப்தியரையும் ஆட்டி படைக்க வைப்பது அவருக்கு லேசான காரியம். சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். மரித்து போன லாசருவை 4 நாளாகி மரித்து கல்லறைக்குள் கிடந்த லாசருவை எழும்பி மறுபடியும் மனுஷனாக உயிர்ப்பித்து நிற்க வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். இதுவெல்லாம் அவருக்கு லேசான காரியம்னா உங்க நோட்ல இருக்கிறது அதை காட்டிலும் அவருக்கு லேசான காரியம். ஆமென். நீங்க மனதில் எழுதி வச்சிருக்கலாம், அல்லனா எழுதி வச்சு ஜெபிக்கலாம். எதுவும் அவருக்கு லேசான காரியம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான என் இயேசுவுக்கு காரியம். அவர் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவர் பணக்காரன் ஏழைன்னு பார்க்கறதே இல்லை. ஞானம் படிப்பறிவில் ஞானத்துல பெருத்திருக்கிறவன் ஞானம் இல்லாதவன் பார்க்கறது இல்லை. யாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் அவர் செய்கிற அற்புதம் லேசான காரியம் அவருக்கு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே, நன்றி செலுத்தலாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருக்கு எல்லாமே அற்ப காரியங்க, அவருக்கு எல்லாமே அற்ப காரியம். இந்த வார்த்தையை நம்ம ஒரு முறை சொல்லலாமா? அங்கலாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாய் மாற்றுகிறது நம்முடைய தேவனுக்கு அற்ப காரியம். சொல்லுங்க, அங்கலாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாய் மாற்றுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. தோல்விகளை எல்லாம் ஜெயமாக்குகிறது அவருக்கு, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறது அவருக்கு, பயத்தை நீக்கி ஜெயத்தை தருகிறது அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அற்ப காரியமாய் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவர். அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அங்கலாய்ப்புகள் எல்லாம் அற்புதமாய் மாறணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்தே தான் வாசிக்க போகிறோம். நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. இப்பதான் செய்திக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்துல இந்த அங்கலாய்ப்பு இவங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. இந்த 3 ராஜாக்களுக்கும் ஒரு அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்புகள் எல்லாம் அற்புதமாய் மாற இவங்க ஒரு 3 காரியங்கள் செஞ்சாங்க. அந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பெல்லாம் அற்புதமாய் மாறணும்னா நாமும் இந்த காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. முதல்ல இந்த அங்கலாய்ப்பின் சூழ்நிலையில இவங்க வாழ்க்கையில அற்புதமாய் அது மாறுகிறதுக்கு இவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? 3வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். 11, 12. அப்பொழுது யோசபாத், எல்லாரும் சத்தமாய், ஹல்லேலூயா. இங்க அங்கலாய்ப்பு அற்புதமாய் மாற இந்த யோசபாத் ராஜா செஞ்ச காரியத்தை குறித்து விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனாகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இந்த 3 ராஜாக்களும் யுத்தத்துக்கு வர்றாங்க. இங்க ஒரு குறைவு வந்துச்சுது. இந்த குறைவு வந்த உடனே யோசபாத்துடைய நோக்கம் எதுல இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரிடத்துல நான் கேட்கணும், ஆண்டவரிடத்துல நான் விசாரிக்கணும். அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. இங்க கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கும்படி, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசியில் ஒருவனும் இங்கே இல்லையா? அவன் கேட்குற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க, விசாரிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு துக்கம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு தோல்வி வருது, ஒரு பயம் வருது. இந்த 3 காரியமும் சுத்தி வருது. முதல்ல குறைவு வருது, தண்ணி இல்லை. 2வது தேடி பார்க்குறாங்க, தோல்வி வருது. 3வது ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு போச்சு, இனி மோவாப்பர் கையில் நம்ம விழுந்து சாக வேண்டியதாங்கிற ஒரு பயம் வருது. இந்த 3 காரியமும் இவங்களை நெருக்க வந்த நேரத்தில் யோசபாத்துக்கு வந்த எண்ணத்தை என்ன தெரியுமா? என் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி வரலாம், துன்பம் வரலாம், குறைவுகள் வரலாம், ஒருவேளை பயமே வரலாம். எதுவா இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்க போறேன். ஆமென். அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? இவங்க கேட்டது பாருங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி ஊழியக்காரரை தேடி போறாங்க. நம்ம எங்க தேடி போறோம்? குறைவு வந்த உடனே ஏதோ ஒரு மனுஷனிடத்துல போய் இது எனக்கு தேவை இருக்குது, நீங்க செய்வீங்களா? அங்க நமக்கு ஒரு என்ன வருது? ஏமாற்றம் தான் வருது, ஒரு தோல்வி தான் வருது. அப்புறம் வீட்டுக்கு வர்றோம், ஐயோ எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு பயம் வருது. ஆமென். நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? விசாரியுங்கள் தேவனிடம். ஹல்லேலூயா. முதல் காரியம் விசாரியுங்கள். எழுதிக்கோங்களேன், விசாரியுங்கள். ஒரு துக்கம், ஒரு துன்பம், ஒரு தோல்வி வரும்போது விசாரியுங்கள் தேவனிடத்தில். ஹல்லேலூயா. எங்க போய் விசாரிக்கணுங்க? சொல்லுங்களேன். தேவனிடத்துல சத்தமா சொல்லலாமே, எங்க போய் விசாரிக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்துல விசாரிக்கிறவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஆமென். உண்மைதானங்க? ஆமென். நீங்க விசாரிக்கும் போது பதில் கிடைத்திருக்குதா? ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை விசாரிக்க போயிருக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார்ட்ட சில பேர் கேட்பாங்க, எனக்காக ஜெபித்துக்கோங்க, இந்த காரியம் இது இந்த தொழிலை நான் தொடங்கலாமா, நீங்க ஜெபிச்சுட்டு சொல்லுங்களேன். கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலும் விசாரிக்கிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கத்தை கண்டு பயப்படக்கூடாது, தோல்வியை கண்டு பயந்து ஒடுங்கி போய் ஒரு ஓரத்துல நிக்கிறதில்ல. எதிரியின் கையில விழுந்து சாகிறதுக்கெல்லாம் தேவன் நம்மை அழைக்கல. ஆமென். நம்மை ஜெயமெடுக்க அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயமெடுக்க அழைத்திருக்கிற நாம் ஏங்க தோல்வியை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணும்? ஆமென். ஒரு நாள் ரெபேக்காளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. 2 பிள்ளைகளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது. ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை பாருங்க. 25வது அதிகாரம் 22வது வசனத்துல, அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்த, உள்ளுக்குள்ளே சண்டை. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாளாம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாளாம். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபேக்காள்
எழுதிக்கோங்க. தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபெக்காள், இப்படியானால் எனக்கு எப்படியோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு நிற்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படியானால் என் பிள்ளைகளுக்கு எப்படியோன்னு கேட்குறீங்கல்ல, ஒண்ணு செய்யுங்க, தேவனிடத்தில் விசாரிக்க போங்க. தேவன் பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. அடுத்த தலைமுறைகளை தூக்கி நிறுத்துகிறதற்கு அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்ம பிள்ளைகளுக்காக என் பிள்ளை இப்படி இருக்குதேன்னு கலங்கி தவிச்சு நிற்கிற தேவையில்லை. ஒன்றே ஒன்று, விசாரிக்க ரெபெக்காளை போல தேவ சமூகத்தில் வந்தா நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு சொல்லி தருவார், செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலங்க தாவீது ராஜா 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரியும். அமலேக்கியர் வந்து சிக்லாக்ல இருந்த தாவீதின் குடும்பத்தினர்கள், தாவீதின் மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த எல்லாருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அந்த பகுதியை சுட்டரிச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதும் அவனோடு சேர்ந்தவர்களும் வந்து நிற்கிறாங்க. இங்க எதுவுமே இல்லை. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. அழுது முடிச்ச உடனே மற்றவங்களுக்கெல்லாம் முறுமுறுப்பு வருது. இந்த தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும், இவனு கூட சேர்ந்ததுனாலதான் நம்மளை இப்படி அனுபவிக்கிறோம். தாவீது தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி தேவனிடத்துல விசாரிக்க போனா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா ஆண்டவரே, இதுல எனக்கு ஜெயம் கிடைக்குமா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், போ. ஹல்லேலூயா. நீ இந்த தண்டை பின்தொடர்ந்து ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில இழப்புகள் மாறும்படிக்கு தேவ பிரசன்னத்துல போய் நின்னாரு. இழப்புகள் மாறும்படிக்கு விசாரிக்க போன தாவீது. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தன் பிள்ளைகளுக்காக விசாரித்த ரெபெக்காள், இழப்புகள் மாற விசாரிக்க போன தாவீது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு இழப்புகளின் மத்தியில தேவ சமூகத்துல நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறீங்க, உங்க இழப்புகளை நிறைவாக்குகிறது அவருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. எதை இழந்துட்டோன்னு அங்கலாச்சு நிற்கிறீங்க? தாவீதை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் இழப்புக்கு பதிலான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே தியானிச்சோம் பாருங்க, யோசுவா, தோல்வி மாறும்படிக்கு விசாரித்த யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் இருக்கிற சம்பவம். யோசுவாவின் புத்தகத்துல இவன் யோசுவாவுக்குள்ள இருந்த ஒரு காரியம், முன்பு எரிகோ பட்டணத்தை எப்படி ஜெயிச்சாங்களோ அதே போல வேவுகாரரை அனுப்பி பார்ப்போமே. ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல விசாரிக்க போகலைங்க. விசாரிக்க போகாததுனால ஒரு பெரிய தீங்கு அவர் அனுபவிச்சு ஜனங்களுடைய இருதயங்கள்லாம் தண்ணீரால் கரைந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் அந்த 6வது வசனத்தில், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, என்னோடு சேர்ந்து வாசிங்க 7வது அதிகாரம் 6வது வசனம், தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். ஹல்லேலூயா. விசாரிக்க போகிறார் பாருங்க. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்த யோசுவாவை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போனா நம்முடைய தோல்விகள் எல்லாம் மாறும்படிக்கு தேவன் ஒரு ஐடியாவை நமக்கு கொடுப்பார். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்பா உனக்கு இந்த தோல்வி? இங்க ஒருத்தன் இருக்கிறான் ஆகான், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சதுனால தான் நீ தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்கிற. சில காரியம் நம்மை தோல்விகளுக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. சில பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியம் நம்மளை ஒட்டிக்கிட்டு வருது பாத்தீங்களா? இது நம்மளை தோல்விக்குள்ள கொண்டு போய் நிறுத்துகுது. இந்த தோல்விக்குள்ள இருந்து ஏன் சில நேரம் நம்ம கேட்போம், நமக்கே நம்ம பாவம் மறந்துடும். ஆண்டவரே, ஏன் இந்த தோல்வி? ஏன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை? ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல? ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு அங்கலாய்ப்பா இருக்குது? தேவ சமூகத்தில் விசாரிச்சு நின்னீங்கன்னா ஆண்டவர் காட்டி தருவார். மகளே பாரு, உங்ககிட்ட இந்த காரியம் இருக்குது, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ செஞ்சுட்டு இருக்கிற, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ தொடர்ந்து செய்கிற, இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் கற்றுத்தருவார். அப்போ தோல்விக்கான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். இதை விடு, நான் உனக்கு செய்கிறது பெரிதாக இருக்கும், என் பார்வையில் இது அற்ப காரியமா,
என் பார்வையில் இது அற்ப காரியம் ஐயா, இந்த காரியத்தில் எனக்கு பிரியமில்லை, இதை விட்டுட்டு வந்தீங்கன்னா அற்புதத்தை செய்கிறதற்கு நான் போதுமானவர். ஹல்லேலூயா. 3 காரியத்தை 3 பேரை பார்த்தோங்க. 3 பேர் தன் பிள்ளைகளுக்காக விசாரிக்க சென்ற ரெபெக்காள், இழப்புகள் மாறும்படிக்கு விசாரிக்க சென்ற தாவீது, தோல்விகள் மாற விசாரிக்க சென்ற இந்த கேட்டகரியில் எதுல இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக விசாரிக்க போய் நிற்கிறதற்கு காத்திருக்கிறோமா, அல்லது இழப்புகளின் மத்தியில் அல்லது தோல்விகளின் மத்தியில்? ஆண்டவர் சொல்றாரு, இதில் எல்லாவற்றிலும் எனக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் ஜபிக்கலாம், அவருக்கு அது அற்பமான காரியம், அவர் செய்து முடிக்க போதுமானவர். இந்த அங்கலாய்ப்புகள் எல்லாம் அற்புதமாய் மாற இன்னைக்கு போகுதுங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டி தர்றாரு, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் விட்டுட்டு தூரம் எழும்பிட்டனா கர்த்தர் உன் அங்கலாய்ப்புகளை அற்புதமாய் மாற்றுவார். விசாரிக்கிற இடத்துல வந்து நிற்கிறோம், தேவ சமூகத்துல கேட்கும் போது தேவன் அற்புதத்தை செய்ய போதுமானவர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல்ல நம்ம பார்த்தோம், விசாரியுங்கள் தேவனிடத்தில். ரெண்டாவது 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 3 16 17 18 நமக்கு தெரிந்த காரியம்தான். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த யோசபாத் எலிசாவை தேடி போறாரு. அவர் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பள்ளத்தாக்கு எங்கும் வெட்டுங்கள், நீங்க எதையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா தண்ணி வரும். ஆமென். இப்போ நம்மளை பார்த்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்க வெட்டுங்க, தண்ணி வரும்னு சொன்னா நம்ம வெட்டுவோமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, செய்வோமா? வாய்ப்பே கிடையாது. எங்க இதே வறண்ட பூமி, இங்க எந்த தண்ணி வரப்போகுது? அப்படிதான் நினைப்போம். போர் போடும்போதே நம்ம அப்படிதான் நிறைய நேரத்தில் அந்த ஆளை கூப்பிட்டு அது எதோ சுற்றுவாங்களே, அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அந்த தண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்கு அது அங்கே பார்ப்போமா, இங்கே அவர் சொல்லுவார் இங்கே இல்லை, இங்கே நம்ம ஒரு திட்டம் பண்ணி இந்த இடம்னா செட்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அங்கே அவர் வந்து சொல்லுவார் இங்கே இல்லை அங்கே போடு, இங்கே இல்லை அங்கே போடு, மாற்றி இங்கே தண்ணியில் கொஞ்சம் தான் வரும். அவர் கொஞ்சம் தான் வர்ற இடத்துல போட்டு பாருங்க, நிறைய தண்ணி தந்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் யாருமே வந்து தண்ணி வந்து நீரோட்டம் பார்க்கறதுக்கெல்லாம் வரல. மாமா ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சாங்க, ஆண்டவர் கிருபையா இந்நாள் வரைக்கும் தண்ணி வத்தாமல் இருந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போய் ஒரு இடத்தை வெட்டுங்கன்னு சொன்னால் நம்ம யாரும் வெட்ட போக மாட்டோம். ஆனால் யோசபாத்துக்கிட்ட அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி போய் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால, எல்லா இடமும் வாய்க்கால வெட்டுங்க, ஆனால் நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது தண்ணீரால் நிரம்பி இருக்கும். வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, தேசம் எங்கும் தண்ணீரால் நிரம்பிட்டான். ஹல்லேலூயா. அந்த 20வது வசனத்தை பாருங்க. இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசமெங்கும், ஹல்லேலூயா, தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தை அவர் விசுவாசித்தார். 2வது காரியம் என்ன தெரியுமா? விசுவாசியுங்கள் வார்த்தையை. ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிச்சா அது வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட தேவனால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்றாருன்னா அங்க வாய்ப்பே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, அது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோன்னா அற்புதம் நடக்கும். ஆமென். வேதத்தில் நிறைய சம்பவத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், நேரம் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இந்த யோவான் எழுத சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, கானா ஒரு கல்யாண வீட்டில். அங்கே ஒரு குறைவுபட்டது. என்னது குறைவுபட்டது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இயேசுவின் தாய் வந்து சொல்றாங்க, அந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வருது. இப்போ இயேசு என்ன சொல்றாரு, அந்த கற்சாடியெல்லாம் கொண்டு வாங்கப்பா, அதெல்லாம் தண்ணியை ஊற்றுங்க. சரி, கற்சாடி தானே, தண்ணி ஊற்ற சொல்கிறாரு, ஊற்றிடுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த வேலைக்காரர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லலை. நம்மனா என்ன செஞ்சுருப்போம்? தண்ணியை கொண்டு எப்படி கொடுக்க? ஹல்லேலூயா. தண்ணியை கொண்டு எப்படி கொடுக்க? அந்த வார்த்தையை விசுவாசித்த வேலைக்காரர்கள். ஆமென். வார்த்தை ஒண்ணுமே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அங்கே திராட்சை ரசம் இனிமே திராட்சை ரசத்தை அதை கொண்டு வந்து அதை புளிக்க வச்சு பல நாட்கள் பாடம் பண்ணி தான் அங்கே கல்யாண வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இனிமே கொண்டு வர முடியுமா? கொஞ்ச நேரத்தில்
வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தண்ணியை வேணால் ஊற்றிடுவோம் ஜாடியில், அந்த கற்சாடியில். ஆனால் எடுத்து மொண்டு கொண்டு போய் எல்லாரும் கொடுக்க சொல்லும்போது தான் அவங்களுக்குரிய விசுவாசத்தை நம்ம அங்கே பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்த வேலைக்காரர்கள். ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் பேதுருவின் வாழ்க்கையில் வலையை எடுத்துட்டு போய் கடலுக்கு போயாச்சு. ராத்திரி முழுக்க வலை வீசிக்கிறாரு, ஒரு மீன் கூட அகப்படலைங்க. அங்க அவர் அப்படிதான் சொல்றாரு, ஒன்றும் அகப்படவில்லைன்னு தான் இருக்கு. 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறுமையா வந்து நிக்கிறார். அப்ப இவருக்கு தெரியுமா தெரியாத, இவர் ஒரு மீனவர், டெய்லி அந்த கடலை போய் மீன் பிடிக்க போறாரு. அப்ப கடல்ல இன்னைக்கு மீன் இல்லை, இனிமே போனா மீன் இருக்குமா இருக்காதான்னு யாருக்கு தெரியும்? பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, 5வது வசனத்துல, ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு அரை குட்டை கிடைச்சனால காமிச்சிருக்கலாம், அதுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அப்போ விசுவாசியுங்கள் வார்த்தையை, வார்த்தையின்படியே வலைய போட்டானா. ஒண்ணு இல்லைன்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நிற்கிற நமக்கு அவர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். வார்த்தையின்படியே வலைய போட்டானா. நமக்கு ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு, அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு போங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவர். கடலில் ஒண்ணுமே இல்லைன்னு பேதுருக்கு தெரிஞ்சோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே வலைய போட்டான். 2 படகும் அமிழ்ந்து போகத்தக்கதான அற்புதத்தை அவரால் செய்ய முடியும்னா, இன்னைக்கு வெறுமையாய் நிற்கிற உங்கள் படகை நிரப்புகிறதற்கு அவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. வெறுமையா எந்த விஷயத்துல வெறுமையா நிற்கிறோமோ அந்த பகுதியை நிரப்புகிறதற்கு என் தேவனுடைய காரியம் அற்பமான காரியம். ஒண்ணே ஒண்ணு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசியுங்கள் வார்த்தையை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 100க்கு அதிபதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல இருக்கிற சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறாரு? ஆண்டவரை பார்த்தோன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுறாரு, என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்க வந்து தொட்டு சுகமாக்குன்னு சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பாத்தீங்களா? வார்த்தையை விசுவாசித்த 100க்கு அதிபதி. 8வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனத்துல வரைக்கும் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரம், ஆண்டவர் சொல்றார், நான் வந்து சொஸ்தமாக்குகிறேன்ட்டு. 7ஆம் வசனத்தில் இருக்கு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இதானங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்டவர் வந்து தலையில கை வச்சு சொஸ்தமாக்குறத விரும்புவாங்க. நாகமான எடுத்துக்கோங்க, நான் வந்து இந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து என் குஷ்டரோகத்தை சுகமாக்குவான்னு வந்து நின்னா, இவன் என்னைய பார்க்கவே இல்லை, என்னை தொட்டு எண்ணெய் பூசி எனக்கு அப்படி காயங்கள் ஆற்றி ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை தருவான்னு எதிர்பார்த்தா, இவன் போய் நேராக போய் யோர்தான்ல முங்குருன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான் இருக்கும். இயேசு சொல்றார், நான் வந்து சொஸ்தமாக்குகிறேன். ஆனா இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் சொல்லுங்களே, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும். எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம். அதான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசத்தை வச்சா விடுதலை கிடைக்கும். ஆமென், ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளைலாம் மாறிடும். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வியாதிக்கு சுகம் உண்டு. நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கும் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? விசுவாசம் சுகத்தை கொடுக்க போதுமானது. அவர் மேல விசுவாசத்தை வச்சு பாருங்க, அவர் சுகத்தை கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தை செய்ய போதுமானவர். ஆமென். இதை விட அருமையான, இன்னும் நம்ம வாழ்த்தத்தக்கதான ஒரு பெண்மணி மரியாள், வார்த்தை விசுவாசித்த மரியாள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 38வது வசனத்துல சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படியே
ஆக கடவுது. என்ன தெரியுமா? பெரிய வேலைங்க, பெரிய வேலை. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகுங்கிறதுங்கிறது சொல்ல முடியாத பெரிய காரியம். ஆனாலும் அவருடைய கர்த்தருடைய வார்த்தை வந்து அவருடைய தாழ்மை வெளிப்படுகிறது பாருங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? விசாரிக்க தேவனிடத்துல போனாங்க. விசாரியுங்கள் தேவனிடம். ரெண்டாவது என்ன பண்ணினாங்க? விசுவாசியுங்கள் வார்த்தையை. ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள் வார்த்தையை. இந்த யோசபாத் ராஜா விசாரிக்க தேவனிடத்துல போனா அங்க ஒண்ணுமே இல்லை, நடக்காது. வாய்ப்பில்லாத இடத்திலும் தேவ வார்த்தையை விசுவாசித்து வாய்க்கால வெட்டினாங்க. அந்த தேசமெங்கும் தண்ணீரால் நிரம்பிட்டான். ஆமேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே அற்புதத்தை செய்ய போதுமானவர். மூன்றாவது அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது அதிகாரம் 24, 25 2 வசனத்தை வாசிக்கலாமே, சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து மாத்திரம் அதன் மதில்கள் கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் செய்த அற்புதத்தை தான் நான் ஒரு சம்பவமா சொன்னேன். இப்போ அதுக்கு அப்புறம் நடந்த காரியத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த 18வது 19வது 20வது வசனத்துக்கு பிற்பாடு மறுநாள் காலையில் என்ன ஆகி போச்சு தெரியுமா? அந்த பட்டணம் இப்போ காலையில் எழும்பி இவங்க பலி செலுத்துகிற நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததுனால தேசமெல்லாம் தண்ணீரால் நிரம்பிட்டு தங்களோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு இந்த 3 என்னை கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? இப்போ எழுத வேண்டாம். தங்களோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு 3 ராஜாக்களும் வர்றாங்கன்னு இந்த மோவாபின் ராஜா கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோன்னே இவன் எல்லா ஆயுதத்தையும் படைகளெல்லாம் திரட்டி தன் எல்லை பகுதியில் என்ன செய்கிறான்? நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில் இவங்க எழும்பி பார்க்கும்போது தண்ணி அங்கேருந்து வருது. அந்த தண்ணி எல்லாம் பார்த்தா இவங்க பார்வைக்கு அந்த சூரியன் பட்டு அதை பிரகாசித்ததுனால எப்படி தெரிஞ்சுதான்? ரத்தமாக தெரிஞ்சுதாங்க. எப்படி தெரிஞ்சுது? ரத்தமாக தெரிஞ்சுது. ரத்தமாக தெரிஞ்சோடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க? 3 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு சுவாலியை முடிச்சுக்கிட்டாங்க. மோவா பேர் இப்படி நினச்சிட்டு தைரியமாக கையில் ஆயுதம் எதுவும் இல்லாமல் வாங்கப்பா கொள்ளையடிக்க போவோம். 3 ராஜாக்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆயுதங்கள் இருக்குது, மிருக ஜீவன்கள் இருக்குது, நிறைய வஸ்திரங்கள் அது இது நிறைய வச்சுருக்காங்கன்னு உள்ளே புகுந்தாங்க பாருங்க. இவங்களே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே. இவங்க போய் அடிக்க போகலங்க, அவங்க வந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் நினைக்கிற காரியங்களை தேவன் என்ன செய்வார்னா நம்ம என்ன செய்யணும்? துரிதமாய் செயல்படணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, 23வது வசனம். அதனால அவர்கள், அது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இவங்க கையில என்ன இருக்கு? இஸ்ரவேலர்கள் கையில பட்டை இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்க? அள்ளி வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு வராங்க. ஹல்லேலூயா. எதிரியை நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போதுமானவர். ஆமென். அதுவும் அவருக்கு லேசான காரியம். 3வது இவங்க விரைந்து செயல்படுறாங்க பாருங்க. இஸ்ரவேலரோ என்ன செஞ்சாங்களா? எழும்பி டக்குன்னு எழும்புறாங்க. மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து முதல்ல விரட்டுறாங்க. எழும்பி விரட்டி அந்த தேசத்துக்குள்ள, அவர்கள் தேசத்துக்குள்ள இவங்க போய் அங்கேயும் மோவாபியரை என்ன செஞ்சாங்க? முறியடிச்சு பட்டணங்களெல்லாம் இடிச்சு நல்ல நிலத்தெல்லாம் கல்லால் நிரப்பி போட்டு நீரூற்றுகளெல்லாம் மூடி போட்டு அப்புறம் நல்ல மரங்களெல்லாம் வெட்டி போட்டு அந்த கிராரேசேத் அந்த பகுதியில் மாத்திரம் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாமல் இருந்துச்சா. அதை எதை வச்சு அடிச்சாங்க பார்த்தீங்களா? கவன்காரர் அதை என்ன செஞ்சாங்களா? சுற்றி கொண்டு அதையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விரைந்து செயல்பட்டார்கள். ஆமென். முதல்ல பார்த்தோம் விசாரியுங்கள் தேவனிடத்தில். 2வது விசுவாசியுங்கள்
மூன்றாவது, விரைந்து செயல்படுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பு மாறுகிறதற்கு, அற்புதமாய் மாறுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? விரைந்து செயல்படணும். ஹல்லேலூயா. சத்துருவை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது நமக்கான கொடியை ஏற்றுகிற நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை முறியடிக்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. ஆமென். சத்துருவை முறியடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமென். எழும்பி உடனே முறியடிக்கிறதற்கு புறப்பட்டு போன இஸ்ரவேலர்களை போல, அந்த 3 ராஜாக்களை போல நாமும் நமக்கு விரோதமாய் போராட்டமா இருக்குது. ஒரே சத்துரு போராட்டம். வீட்டை மாத்துவோமா, அல்லனா இடத்த மாத்துவோமா, அல்ல ஊரையே மாத்துவோமா? இது இல்லைங்க. நமக்கு விரோதமாய் சத்துரு போராடும்படிக்கு அவன் வந்து நிற்கும் போது ஒன்றே ஒன்று தான் செய்யணும். விரைந்து தேவ சமூகத்தில் நின்று அவனுக்கு விரோதமாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர போதுமானவர். ஹல்லேலூயா. விரைந்து செயல்படணும். இவங்க விரைந்து செயல்பட்டாங்க, எழுந்தாங்க. அவங்கள ஓட ஓட விரட்டி, அவங்கள முறியடிச்சு, அவங்க பட்டணத்துக்குள்ள போய் அங்கேயும் முறியடிச்சு, அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் அழித்து போட்டு எல்லாவற்றையும் சுட்டரித்து கர்த்தர் அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். ஆமென். இது ஆண்டவருடைய பார்வையில என்ன காரியம்? இங்க தண்ணி தாங்க ஓடி இருக்கு. அவங்க பார்வையில ரத்தமாய் பார்க்க செய்கிறதற்கு நம்முடைய தேவனுக்கு அற்ப காரியம். சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி சில காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்யலாம். ஆண்டவர் சமூகத்துல நின்று பாருங்க, தீவிரமாய் செயல்பட்டு பாருங்க, அவர் வார்த்தையை விசுவாசித்து பாருங்க. கர்த்தருக்கு இது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் காத்து இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில காரியங்கள் லேட் ஆகுது, ஐயோ எனக்கு முடியலையே, இது காத்திருக்க முடியலன்னு சொல்லாதீங்க. தேவனுக்கு அது அற்பமான காரியம். ஆமென். ஏற்ற வேளை வரும்போது தேவன் அதை செய்து முடிக்க போதுமானவர். தீவிரமாய் செயல்பட்ட ஒரு பெண்மணி யாகேல், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். தீவிரமாய் செயல்பட்ட யாகேல், இவ நம்ம வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்தே இந்த சம்பவம் இருக்கிறத பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம், 14வது வசனத்திலிருந்தே இந்த வேத பகுதி நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. விரைந்து செயல்பட்ட யாகேல், நமக்கு தெரியும் 20 வருட காலமாய் இவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். அடிமைத்தனத்துக்குள்ள கானானியர் கையில விற்று போட்டாங்க. அவன் சேனாதிபதியாகிய செசரா என்ன செய்யறான்? இவங்களுக்கு விரோதமாய் நிற்கிறான். ஆனாலும் கூட இந்த பாராக்கையும் அந்த தெபொராலும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது இந்த செசரா பயந்து ஓடி வந்து யாருடைய வீட்டில் வந்து நிற்கிறான்? யாகேலுடைய வீட்டுக்கு ஓடி கால்நடையாய் பயந்து ஓடி வர்றான். ஓடி வர்றவன இவ தீவிரமா ஓடி போனாலாம். வசனத்தை பாருங்க, 18வது வசனத்துல, யாகேல் வெளியே செசராவுக்கு எதிர்கொண்டு போய், இவன் ஓடி நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். இவன் கால்நடையாய் ஓடி போனாங்கிறது 15வது வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. இவன் ஓடி வந்தவனுக்கு எதிராக இவன் ஓடி போய், வாங்க உள்ள வாங்க, எவ்வளோ அன்பா கூப்பிடுறா பாருங்க, உள்ள வாங்க, என்னிடத்தில் உள்ளே வந்து இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு தண்ணி கேட்டான். அவன் கொஞ்சம் ஒரு சமுக்காலத்தை எடுத்து மூடி போட்டு தண்ணி கேட்டவனுக்கு இந்தாங்க ஒரு துருத்தி பால் துருத்தி எடுத்து பாலை குடிங்கன்னு சொல்லி அவனை சமுக்காலத்தால் மூடி போட்டுட்டு இவ செஞ்ச காரியம், ஒரு கூடார ஆணி எடுத்து அவன் நெற்றியில் பட அடித்து அந்த பின்பக்கம் வந்து தரையில பதிகிற அளவுக்கு அடிச்சு கொன்னு போட்டா. ஹல்லேலூயா. ஒரு தைரியமாய் விரைந்து சென்று விரைந்து செயல்பட்ட ஒரு யாகேல போல சத்துரு வரும்போது பயந்து ஓடி ஒளிந்திருக்க கூடாதுங்க. அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கத்தக்கதான சர்வாயுத வர்க்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு என்ன திட்டம் போட்டாலும் நம்ம தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து விரைந்து செயல்படுகிறவர்களாய் நிற்போமானால் தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் அற்பகாரியம். கொஞ்ச நேரத்தில் ஒரு நொடியில் ஒரு பெண்ணால செய்ய முடியும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எந்தவித போராட்டத்தை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். விரைந்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. அதோடு கூட இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். காலையிலே அதிகாலையில் 3 மணிக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ரொம்ப கர்த்தர் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. 1 சாமுவேல் 17வது, நமக்கு தெரிந்த வேத பகுதி தான், 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51வது வசனத்தை பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி, ஹல்லேலூயா,
அப்பொழுது தங்கள் வீரர் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு, ஹல்லேலூயா, இவன் என்ன செஞ்சானா, ஓடி அவன் மேலே போய் நின்று தைரியமாய் விரைந்து செயல்பட்ட இந்த தாவீது ஓடி அவன் மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அடித்து அவன் பட்டயத்திலிருந்து அந்த உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை என்ன செஞ்சான், வெட்டி போட்டான். நம்ம ஓடி போய் சத்ருவுக்கு மேலே நின்னோன்னா நம்ம பார்த்து சத்ரு ஓடி போவான். அதான் பார்த்தீங்களா பின்னால் இருக்கு, பெலிஸ்தியர்கள் கண்டு. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, சத்ருவை பார்த்து நம்ம பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். விரைந்து செயல்பட்ட தாவீதை போல எழும்பி ஓடி சத்ருவின் மேலே ஜெயமெடுக்க நம்ம நின்னோன்னா எல்லா சத்துருக்களும் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த வார்த்தையை வாசிச்சோன்னு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. நம்ம எழும்பி விரைந்து செயல்பட்டோன்னா ஆமென், சத்துரு நம்ம கண்டு ஓடி போவான். பெலிஸ்தியர்கள் கண்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. அங்கலாய்ப்புகள் அற்புதமாய் மாறுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். நமக்கு அங்கலாய்ப்பு என்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் அற்பமான காரியம். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாமா? தோல்வியை கண்டு, குறைவை கண்டு பயந்து இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் எனக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். தோல்விகளை ஜெயமாக்குகிறது எனக்கு அற்ப காரியம். குறைவுகளை நிறைவாக்குகிறது எனக்கு அற்ப காரியம். வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல விசுவாசிச்சு உட்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நிற்க போறீங்க. ஆண்டவரே, தோல்வியெல்லாம் ஜெயமாக்குறது, என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாக்குகிறது உமக்கு. ஆமென். அப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறது உமக்கு. என் பயத்தில ஜெயத்தை தருகிறது உமக்கு. ஆண்டவரே, நான் 3 காரியம் செய்யணும்பா, நான் 3 காரியம் செய்யணும். நீங்க எங்களோடு பேசி இருக்கீங்க. விசாரிக்க போகணும். விசாரியுங்கள் தேவனிடத்தில், விசுவாசியுங்கள் வார்த்தையை, விரைந்து செயல்படுங்கள். அப்பா, நான் விசாரிக்க உங்க சமூகத்தில் நிற்கணும்ப்பா. ஆண்டவரே, எனக்கு கிருபைகளை தாங்க. உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க கிருபையை தாங்க. விரைந்து செயல்பட கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு அற்பமான காரியம் என் வாழ்க்கையில தகப்பனே, எனக்கு கடினமாய் இந்த நாட்கள்ல நான் கடந்து வருகிற காரியம் உமக்கு அற்பமான காரியம். எனக்கு ஜெயத்தை தருகிறது உமக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. 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 நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீ மட்டும். சேர்ந்து பாடலாமா? ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவா என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். வார்த்தையை சொல்லலாமா? இம்மட்டும் இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். பலவோ ஓரபல சபலவோ, ஆதரவாய். எபினேசரே, 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 கோடி கோடி நன்றி ஐயா. ரிகபல சபல ரிகபல ரகபலவோ, காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. சேர்ந்து உள்ளங்கை சபபரிகபலபலவோ, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை கண்டு வளமாக மாற்றி விட்டீர். ஆமென். என் வாழ்க்கை நிர்மலமாக மாற்றுவீர். எபினேசரே, ஓ எபினேசரே, ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர்,
மறக்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டு நான் அவிந்து போகாமல் எபினேசரே எபினேசரே ஆமென் எபினேசரே நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே ரிபப பல 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 வரிக பல 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 ரிகபல சபல வரிக பல ரகதல ரிகபலபோ. ஓ நன்றி 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 உமக்கு அற்ப காரியம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மோசேயை கொண்டு எகிப்தின் ராணுவத்தையே அசைக்க செய்தது உமக்கு அற்ப காரியம். ரிகபல சபரகதல ரிகபல ரபரி கபலரபோ ரிபரகதல ரிகபல சபரகலரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு இது அற்ப காரியம். என் வாழ்க்கையில இது அற்ப காரியம். அப்ப உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம் என் பார்வைக்கு பெரியது. நீ செய்து முடிக்க போதுமானவர். சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பை அரசவையில கொண்டு நிறுத்துகிறது உமக்கு அற்ப காரியம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அற்புத நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நீர் மாற்றுகிறதற்கு நீர் தகப்பனே அது அற்ப காரியம் என்று சொன்னால் நாங்கள் அதை விசுவாசித்து கடந்து வரத்தக்க தைரியத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஐயா. அந்த தைரியமும் பலமும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது அதை நீர் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறீர் ஆவியானவரே. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எங்களுடைய தோல்வியை நீர் வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர். நீர் எங்களை தகப்பனை விசுவாசிக்க பண்ணுகிற கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். உம்மை நம்பி வந்த ஒருவரையும் நீர் ஒரு காலமும் கைவிடுகிற தேவன் அல்ல. என் தேவனே, உம்முடைய உன்னதமான பலன் எங்களை தகப்பனை உண்மையாய் நடத்துகிறபடினால், எங்களை பலப்படுத்துகிறபடினால் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு காலமும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆவியானவரே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் பதறாமல் ஜெபத்தோடு ஜெயங்கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.